முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாரியாரான மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சென்றமை அவர் விடுத்த எழுத்துப்பூர்வ கோரிக்கையினாலேயே என தெரியவந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதய அறுவை சிகிச்சை முடிந்து தேறி வரும் நிலையில் அவரது மனைவியிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வீட்டிற்கு சென்றமை குறித்து கவலையடைவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜ்ர அபேவர்தன கடந்த 24ஆம் திகதி ஊடக சந்திப்பொன்றில் தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதியின் அறுவை சிகிச்சையின் பின்னர் அவரது ஆரோக்கியத்தை மைத்ரி விக்ரமசிங்கவே கவனித்து வருவதாகவும் அவரும் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் அரசியல் நடவடிக்கைகளுக்காக கூட எவரும் அனுமதிக்கப்படாத ஒரு நேரத்தில் வெளியார் வருகை தருவது முன்னாள் ஜனாதிபதியின் ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தல் என வஜ்ர அபேவர்தன அன்று குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி செயலகத்தின் நிதி ஒதுக்கீட்டை பயன்படுத்தியமை தொடர்பில் கூறப்படும் விசாரணை ஒன்றிற்காக வாக்குமூலம் வழங்க கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி கொள்ளுப்பிட்டி போலீசில் முன்னிலையாகுமாறு மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி விசாரணை பிரிவு 3 பொறுப்பதிகாரியினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த கடிதத்திற்கு பதிலளித்த மைத்ரி விக்ரமசிங்க தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு குறித்த வாக்குமூலத்தை கொழும்பு 3 5வது ஒழுங்கையில் உள்ள தனது இல்லத்தில் வைத்து பதிவு செய்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். அதேபோன்று ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்னவும் மைத்ரி விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் சமர்ப்பித்து வாக்குமூலத்தை வீட்டிலேயே பெற்றுக் கொள்ளுமாறு கோரியிருந்தார். இதற்கமைவாக குறித்த வாக்குமூலத்தை பதிவு செய்ய கடந்த 24ஆம் தேதி வருகை தரவுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி விசாரணை பிரிவு 3 பொறுப்பதிகாரி 20ஆம் தேதியிடப்பட்ட கடிதம் மூலம் மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு அறிவித்திருந்தார். அதன்படி குறித்த தினத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் வீட்டிற்கு சென்று அவரிடம் வாக்குமூலத்தை பெற்றுக் கொண்டுள்ளனர்.